இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, நண்பர்களே, குழந்தைகளே, பெற்றோரே, பெரியோரே, இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்கின்றார். அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? பிள்ளைகளாகிய நாம் தந்தையாகிய கடவுளுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அன்பு தெய்வமே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழ்கின்றோம், உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த அதிகாலை வேளையிலே உம்முடைய இறைவார்த்தை எங்களுக்கு தந்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும் போது இதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதித்து உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய நன்றியை ஏற்றுக்கொள்ளும். நன்றி உணர்வுள்ள மக்களாக நாங்கள் வாழ்வதற்கு உம்முடைய அருளையும் ஆசிரியையும் எங்களுக்கு தாரும். எங்களோடு இரும், எங்களை வழிநடத்தும். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே நாம் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட இறைவார்த்தை லூக்கா எழுதிய நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 23வது இறைவார்த்தை. படகு போய்கொண்டிருந்த போது அவர் ஆழ்ந்து தூங்கிவிட்டார். அப்பொழுது ஏரியில் புயல் காற்று அடித்தது. படகு நீரால் நிரம்பியது. அவர்கள் ஆபத்துக்கு உள்ளானார்கள். வாழ்க்கை எல்லா நாளும் அமைதியுடன் இருப்பதில்லை. சில சமயங்களில் புயல் காற்று அடிக்கும், அலைகள் பொங்கி எழும், வாழ்க்கை படகு ஆடுகின்ற சூழல், தத்தளிக்கின்ற சூழல் உருவாகும். இப்படிப்பட்ட சூழலில் எனது நம்பிக்கை என்ன? எனக்குள் இருக்கின்ற அமைதியை இப்படிப்பட்ட வெளி சூழல்கள் கலைக்கின்றதா என்பதை நாம் இந்த நேரத்திலே சுயமாக சிந்திக்க வேண்டும். அன்புமிக்கவர்களே, நமக்கு ஒரு அமைதி உண்டு. அந்த அமைதி வெளியே இருக்கின்ற புயலோ, அலைகளோ, காற்றோ, ஆழமோ நம்மை என்ன செய்யக்கூடாது என்றால் அந்த அமைதியை குலைக்க கூடாது. காரணம், வெளியே புயல் அடித்து கொண்டிருந்த நேரத்திலே ஆண்டவர் இயேசு ஆழ்ந்து தூங்கி கொண்டிருந்தார். அந்த அமைதியை அவர் இழக்கவில்லை. பொங்குகின்ற அலைகள், தள்ளாடுகின்ற படகு என்னுடைய நம்பிக்கையை குலைத்து விடுமா? குலைக்கிறதென்றால் என் படகில் இயேசு இல்லை. எனது படகில் இயேசு இருக்கிறார் என்றால், என்னால் அதை உணர முடிகிறதென்றால் கண்டிப்பாக நான் தயங்க மாட்டேன். என் படகில் இயேசு இருந்தும் நான் பயப்படுகிறேன் என்றால், பயம் இருக்கின்ற இடத்தில் கடவுள் இல்லை, இயேசு இல்லை. காரணம், படகில் இயேசு இருக்கின்றார், எனக்குள் இயேசு இல்லை. சீடர்களின் படகில் இயேசு இருந்தார், ஆனால் சீடர்களுக்குள் இயேசு இல்லை, பயம் இருந்தது. அதனால் தான் பயம், பதட்டம், அச்சம். அன்புமிக்கவர்களே, இன்றைய நாளிலே கடவுள் தருகின்ற செய்தி என்னவென்றால், எனது படகில், இந்த படகில், வாழ்க்கையாகிய படகில், எனது உடலில் இயேசு இருக்கின்றாரா? அவ்வாறு இயேசு இருந்தால் எனக்கு பயம் இல்லை, எனக்கு கலக்கம் இல்லை, எனக்கு பதட்டம் இல்லை, எனக்கு அச்சம் இல்லை. எதை கண்டும் நான் அஞ்ச மாட்டேன். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் இன்று நமக்கு கிடைக்க ஜெபிப்போம். இந்த இறைவார்த்தையின் அபிஷேகம் நமக்கு கிடைக்க ஜெபிப்போமா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.